மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் பேசும்போதே சொன்னேன், இதுதான் பேசும்போதே சொன்னேன், நான் எந்த கட்சியை பற்றி பேசலை, எந்த ஆட்சி பற்றி பேசலன்னு. ஆனால் இந்த ஆட்சி எது உண்மையோ அதை மக்களிடம், மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, எது கிரவுண்ட் ரிப்போர்ட்டோ அதை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ. நம்ம எல்லாம் பேசுகிறோம், ஸ்கூல் நல்லா இருக்கு, காலேஜ் நல்லா இருக்கு, அரசு கல்வியில் நல்லா இருக்குன்னு. ஆனால் நம்ம பசங்க இது வரைக்கும் யாரையுமே அரசு பள்ளியில் சேர்த்ததே கிடையாது. இதுதான் உண்மை. ஏழ்மையாக இருக்கவங்க அரசு பள்ளியில் சேர்க்கணும், ஆனால் அது கருணை அடிப்படையில் இருக்கு. நம்ம திருப்பி சொல்றோம், எங்களுடைய முதலமைச்சரோட தலைமையில் அது கருணை அடிப்படையில், உரிமை அடிப்படையில் மாற்றணும். ஒரு அரசு கல்வி ஒரு ஈக்குவலா, ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்குள்ள போனா எப்படி இருக்கும்? ஒண்ணும் இல்லை, என்னுடைய மகனே என்னுடைய ஸ்கூல்ல போகும்போது ஒரு நல்ல டாய்லெட் இருக்கு, நல்ல கிரவுண்ட் இருக்கு, விளையாடக்கூடிய நல்ல வசதி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது மித்த குழந்தைகளுக்கு இது மாதிரி எப்ப கிடைக்கணும்? ஏன்னா நான் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன். நான், நீங்க எங்க படிச்சீங்க? நான் அங்கதான் படிச்சு வந்தேன். அல்ல, அந்த காலம் வேற, காமராஜர் காலம் வேற. நீங்க படிக்கும்போது காமராஜர் இருந்தார் முதலமைச்சரா, அப்ப இருந்தது வேற. நீங்க காமராஜர் காலத்துல படிச்சதுனால ஸ்கூல் நல்லா இருந்துச்சு. சோ இங்க குறைகள் இல்ல. இங்க என்ன பிரச்சனைனா, திருப்பியும் சொல்றோம், திருப்பியும் நாங்க பதிவு பண்றோம், அரசு கல்லூரியிலுடைய கட்டடங்கள், அரசு கல்லூரிய கட்டடங்கள் சரியாக இல்லை அப்படிங்கறத பதிவு பண்றதை நான் பதிவு. மாண்பு உறுப்பினர் சிவகுமார் அவர்கள். மாண்பு உறுப்பினர் சிவகுமார், மாண்பு உறுப்பினர் சிவகுமார் பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே. மாண்பு உறுப்பினர் சிவகுமார் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேண்டாம், இப்ப வேண்டாம். பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கைகள் எனக்கு பேசுங்க, பேச வாய்ப்பளித்த அனுமதிக்க முடியாது. உட்காருங்க, அனுமதிக்க உட்கார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மேற்கொண்டு இதை பற்றி பேச அனுமதி இல்லை, அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க முடியாது. நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் உட்காருங்க, நீங்க பேசுங்க. இந்த 110 விதியில் நீங்க இப்படிலாம் அலோவ் பண்ணி நடவடிக்கை எடுப்பேன் நான். நீங்க பேசுங்க, உட்காருங்க, நீங்க பேசுங்க. மாண்பு உறுப்பினர் சிவகுமார் பேசலாம், வேற யாரும் அனுமதிக்க முடியாது. இந்த விவாதத்தை பத்தி அனுமதிக்க முடியாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2026-27 ஆண்டு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கைகள் எனக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், இன்று 110 விதியில் 3 முத்தான திட்டங்களை அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், எங்கள் சட்டமன்ற குழு தலைவர் அந்நியர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், எதிர்வரிசையில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், சகா சட்டமன்ற உறுப்பினருக்கும் எனது நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஏதோ ரொம்ப நேரம் பேசணும், கை உயர்த்துறாரு, சொல்லுங்க. உட்காருங்க, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் மேல்நிலை பள்ளியும் நடுநிலை பள்ளி மட்டும்தான் பேசினார்கள். ஆனால் சின்னஞ்சிறு குழந்தைகள் படிக்கின்ற தொடக்கப்பள்ளி தான் இவர்கள் குறிப்பிடுகின்ற 6000 விட அதிக எண்ணிக்கையில் கொண்டது. ஆகவே சின்ன குழந்தைகளுடைய பாதுகாப்பு தான் மிக முக்கியம். அதை இவர்கள் ஏன் மறந்து விட்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே அதை நினைவில் வைத்துக் கொண்டு அதற்கான பதிலை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். ஐயா பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் சொன்னது மாதிரி இதில் நாங்கள் அரசியலே பேச வரல. நாங்கள் அவங்கள குறை சொல்லி இவங்களை குறை சொல்றது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள எந்த குழந்தை வந்தாலும் இது சேஃப்டி சம்பந்தம். சிலது சென்னையை பொறுத்த வரைக்கும் கார்பரேஷன் கண்ட்ரோல் சில ஸ்கூல்ஸ் இருக்கு, ஊராட்சி கண்ட்ரோல் சில ஸ்கூல்ஸ் இருக்கு. இப்படி ஒவ்வொரு ஸ்கூலும் ஒவ்வொரு விஷயங்கள்ல ப்ரியாரிட்டியில் இருந்தாலுமே சேஃப்டியை பொறுத்தவரை ஸ்டெபிலிட்டி டெஸ்ட், அந்த பில்டிங் உறுதியா இருக்கா, அந்த பில்டிங் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாமா, எப்படி டாய்லெட்டை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணி ஒரு பரிசோதனை செய்து அந்த ஆய்வறிக்கையை கொண்டு வரணும். இதுல தயவு செய்து அரசியல் இதுல கைவிட்டுருங்க. சட்டமன்ற உறுப்பினர்களா நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையும் தான் சேர்த்து தான் சொல்றோம். உறுப்பினர் சிவகுமார் பரவாயில்ல, அவருக்கு ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் இருக்கட்டும். உட்காருங்க, 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 உட்காருங்க. உறுப்பினர் சிவகுமார், நீங்க தொடர்ந்து பேசுங்க. பேசலாமா? எல்லாம் பேசி முடிச்சாங்களா? பேசலாமா? நீங்க தொடர்ந்து பேசுங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லியாச்சு, திருப்பி சொல்லணும்னா பள்ளி கல்வித்துறை மீது அடியாத செல்வம் என்றால் அது கல்விதான். ஒருவருக்கு கல்வி மட்டும் கொடுத்து விட்டால் போதுமானது, வேற எதையும் வழங்க தேவையில்லை. மற்ற அனைத்தையும் கல்வியை பெற்று தந்துவிடும். அத்தகையான கல்வி தரமாக வழங்க வேண்டியது அரசின் கடமை.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.